सबको नमस्कार अनेक वनकम हेलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया प्रवीण பூர்வாத்திலிருந்து நவீன் கத்திய சைனிக்காவில் அந்த சாப்டர் இப்போ நம்ம இது பவந்தி 9th பார்க்குறோம். நம்ம இதில் 1 to 10 வரைக்கும் ஃபுல்லாக டிப்பனி நடத்திட்டு வரேன். இந்த 10 தான் கண்டிப்பாக இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இப்போ பவந்தி பார்க்குறோம். பவந்தி ஆத்தர் யார் அப்படின்னா சச்சிதானந்த் ஹீரானந்த் வாத்தியாயன் அஜய்ஜி அப்படின்ற அவர் தான் ரைட்டராக இது எழுதியிருக்காரு. பார்க்கலாம். பேஜ் நம்பர் 68 எடுத்துங்க. இது சரவணா ஹிந்தி கையில் தான் நம்ம நடத்திட்டுருக்கிறோம். லண்டன் பிரவாஸ் அப்படின்னா லண்டனில் தங்குதல் ஸ்டே பண்ணுறாரு. லண்டனுக்கு போய் அங்கே ஸ்டே பண்ணுறாரு ஒரு ஆசிரியர். அவர் தான் அதை எழுதியிருக்காரு. அதை பார்க்குறோம். ஏக்கு பார் லேக்கக் அஜய்ஜி லண்டன் கயத்தே. ஏக்கு பார் ஒரு தடவை லேக்கர் அப்படின்னா லேக்கக்னா எழுத்தாளர் அஜய்ஜி லண்டனுக்கு சென்றார். லண்டன் மீ उनको एक लेखक अध्यापक के घर में रहना हुआ था. அப்போ லண்டனில் அங்கே போகிறாரு. அந்த லண்டனில் உன்கோ ஏக்கு லேக்கக் அவருக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர் ஒரு ஆசிரியர் அவர் வீட்டில் அவர் ஸ்டே பண்ணுறாரு. கர்மே அவருடைய லண்டனில் போய் திடீர்னு எங்கே தங்குறதுன்னு பார்க்குறாரு. அவர் தெரிஞ்ச ஆசிரியர் உங்கள் வீடு இருக்குது, அந்த வீட்டில் போய் அவர் தங்குறார். அஜய்ஜிக்கா வகு மித்திர சுட்டி மனானி விதேஷ் கயாத்தா. அப்போ அந்த ஆசிரியர் வீட்டில் தங்குறதுனால அஜய்ஜி மித்திர அப்படின்னா அந்த ஆசிரியர் நண்பராக இருக்கார். அதனால் அங்கே சுட்டி மனானி அப்படின்னா விடுமுறைக்காக அவர் வெளியூருக்கு போகிறாரு அந்த ஆசிரியர். அதனால் அந்த வீடு காலியாக இருக்கிறதுனால அங்கே ஃப்ரெண்டு வீட்டில் அஜய்ஜி தங்குறார். உண்மை அஜய்ஜி ஷே கஹா. உடனே அந்த ஆசிரியர் அஜய்ஜிட்டு சொல்கிறாரு ஹிக்கி என்னவென்றால் வே உஸ்கே அத்தியன் கக்ஷா கா ஹர் சீஜ் ஜியோ கா ஜிஜோ ரகே. அவர் அந்த ஆசிரியர்கிட்ட அஜய்ட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா அத்தியன் அப்படின்னா படிப்புன்னு அர்த்தம். இந்த படிப்பு பற்றி பிரிவு பற்றி ஒரு ரேக்கில் ஃபுல்லாக ஒரு லைப்ரரி மாதிரி அவர் தங்குற அந்த வீட்டில் வச்சுருக்கு. அந்த பிரிவில் உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்து என்ன பண்ணலாம், நீ படிக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்தாளர்கிட்ட அஜய்ட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. ஜியோ கா ஜிஜோ அப்படின்னா அது அங்கே எதுவுமே கலைக்காமல் இருக்கணும், பொருள் எல்லாம் அப்படியே இருக்கணும். அந்த பொருள் எங்கே எடுத்து அந்த இடத்துல அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரக்கேனா அங்கே வைக்கணும் அப்படின்றார். வகா அங்கே குச்சிபி கோப்பனிங்க நகி ஹே. உடனே அவருக்கு அது அதிசயமே இது கிடையாது, இது ரகசியமும் கிடையாது நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் அஜய்கிட்ட சொல்கிறார். வே கோயிபி கித்தாபி யா பத்திர படு சக்தாகே. இதுக்கு கித்தாபி அப்படின்னா புத்தகங்கள் மற்றும் பத்திர அப்படின்னா கடிதங்களும் படினா படிக்க முடியும். அங்கே இருக்க புத்தகங்களையும் சரி, அங்கே நிறைய கடிதங்கள்லாம் இருக்குது, அதையும் எடுத்து நிறையா நீ படித்து பண்ணால் அதை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதைட்டு அந்த ஆசிரியர் சொல்கிறார். மகர் ஆனால் கோயிபி சீஜே அப்னி ஸ்தான் சே ஹடாயனா ஜாயே. அந்த எந்த இடத்துல அந்த புத்தகமும் சரி அந்த கடிதங்களை எடுத்து நீ படிக்கிறியோ அதை நகர்த்தக்கூடாது, அப்படியே இருக்கணும் அந்த இடத்துல. ஹடாயா அப்படின்னா நகர்த்தக்கூடாது, நானாக இல்லைன்னு அர்த்தம். அப்படி அந்த மாதிரியான அந்த ஸ்தான இடம் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காரு. புக் எல்லாமே புக்கு பேப்பர்ஸ் இதெல்லாம் அந்த ஆசிரியர் செட் பண்ணி வச்சுருக்காரு அந்த இதில் கிளாஸில். லேக்கக்கு நீ சோசா சோசா அப்படின்னா நினைக்கிறாரு அந்த அஜய் நினைக்கிறாரு இந்த எழுத்தாளர் இப்போ இப்படிலாம் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமையாக நினைக்கிறார் எழுத்தாளர் அஜய். என்னவென்றால் உஸ் மித்திர கா அத்தியன் கக்ஷா ஏக்கு தும் டீக்கு ஹோக்கா. உடனே அவருடைய இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பெருமையாக நினச்சிட்டு அந்த டீக்கு எல்லாமே ஒரு சரியாலாம் வச்சிருப்பார். மித்திரனா நண்பர், இவருடைய நண்பர் தானே அவர். எல்லாம் அவர் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது, ஆனால் எல்லாமே சரியாக வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதில் அந்த அஜய் நினைக்கிறார். மகர் ஆனால் ஐசா நகி தான். ஆனால் அவர் சொன்ன மாதிரி எதுவுமே அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பூரி கக்ஷா அவ்யவாஸ்டித்து தா. ஆனால் அங்கே எல்லாமே எப்படி பூராமே அந்த கக்ஷா அப்படின்னா வகுப்பு சொல்லலாம், பிரிவுன்னு சொல்லலாம். அந்த அவர் சொன்ன இடத்துல பூராமே எப்படி இருந்துச்சுன்னா எல்லாம் ஒழுங்கற்றதாக இருந்துச்சு, எல்லாம் மாறி அவர் சொன்னது ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் அங்கே செயலில் பார்த்தா அங்கே அந்த இடம் பார்த்தா அது ஒரு மாதிரியாக இருந்தது அப்படின்னு அவர் நினைக்கிறார். மேஜோ பர் கித்தாபும் அவர் காகஜ்
பிக்கேர் படி அவர் வந்து ஒழுங்கற்றதா அப்படின்னா அவெல்லாம் செதறி கிடந்து தான். மேஜா அப்படின்னா டேபிள் மேலே வந்து கித்தாபுன் புத்தகங்களும், காகஜ்னா பல பேப்பர்களும், காகஜ்னா பேப்பர்ஸு, அந்த பேப்பர்கள்லாம் என்ன பண்ணாலும் சிதறி அங்கிங்கமாக கிடந்து தான். பர்ஷும் பர் தி குச்சு காகஜ் பிக்ரத்தே. பர்ஷ் அப்படின்னா வந்து தரைன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஜமீன்னாலும் தரைன்னு சொல்லுவாங்க. தரை மேலேயும் வந்து சில காகஜ் குச்சு காகஜ்னு சில பேப்பர்ஸுகளை என்ன பண்ணிச்சாலாம் அங்கிங்கமாக சிதறி கிடந்து தான். ஹர் படினே அவ்யஸ்டித்து லகத்தீகை. அவர் வந்து ஹரினா வந்து ஒரு முறை வந்து அதை வந்து படிக்கிறவங்களும் சரி, படினே அப்படின்னா நிறையா படிக்கிறவங்களும் வாசகர் புத்தகத்தை வாசிக்கிறவங்களும் சரி, படினே லிக்கினே வாழு அதை வந்து எழுதுவர்களும் சரி, அவங்க வந்து மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது படிப்பதும் சரி எழுதும் சரி, அது வந்து ஒரு வித்தியாசமாக தான் அது தெரியுது. அவர் சொன்ன மாதிரி எதுவுமே அது இங்கே கிடையாது, எல்லாமே ஒழுங்கு மாறி இருக்குது. லகாத்தி அப்படின்னா வந்து எல்லாம் மாறி அங்கிங்கமாக இருக்குது அப்படின்றார். மகர் ஆனால் யகு தோ ஹத்து சே ஜெயதாத்தா. மகர் ஆனால் அது 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 அப்படியே தான் அது அது அந்த இருக்குது, அது சமுதாயத்தினுடைய மதிப்பு அப்படின்றார். லேக்கினி வகாங் சே लौड़ने से पहले एक बार देख लिया कि सारी चीज़ों பூர்வத்து हैं கி நகி. அதெல்லாம் அந்த புத்தகங்களும் அந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்து அவரெல்லாம் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த லேக்கக்கு வந்து அங்கேருந்து வந்து அங்கே லவுடினேஸ் அங்கேருந்து திரும்புகிறார். அந்த அவர் தங்கியிருந்தார்ல அங்கேருந்து திரும்புறதுனால பகலே அது எப்படி இருந்துச்சோ அதே போல் என்ன பண்ணார், அவர் முன்பு இருந்து மாதிரி என்ன பண்ணுறாரு, அந்த பொருள்கள் எல்லாமே வந்து ஒரு தடவை எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஏக் பார் அப்படின்னா வந்து ஒரு தடவை எல்லாம் நம்ம அதெல்லாம் வச்ச மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு முறை பார்க்குறாரு. தேக்குன்னா பார்க்குறது, பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அதை சரி பண்ணிவிட்டு அங்கேருந்து அவர் வந்து திரும்பி வராரு. எல்லாம் நம்ம வச்சு அதெல்லாம் பொருள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்குறாரு. லேக்கக்கு தில்மே கியாத்து ஆயா. ஒரு முறை வந்து லேக்கக் மனசில் வந்து தோன்றிச்சான் கி यूरोप के लोग सब कुछ பூர்வத்து சோடினைக்கு ஆதிகே. யூரோப் அப்படின்னா வந்து ஐரோப்பா லோகுனா மக்கள் வந்து ஐரோப்பா மக்கள் வந்து பருவத்து அப்படின்னா அவங்க எந்த பொருள் எடுத்தாலும் சரி அதை வந்து சோடினை அப்படியே விட்டுட்டு எந்த பொருள் எடுத்தாலும் அவங்க பார்ப்பாங்க செய்வாங்க, அதை அப்படியே விட்டுவிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனதில் வந்து தோன்றிச்சான் அஜய் மனதில். அவர் அப்புனா நிஷான் கஹாபி சோடு ஜானா நகி சாகத்தி. அவர் நினச்சது மாதிரி எதுவுமே இல்லையா. அவங்க வந்து அந்த என்ன பண்ண அந்த அப்புனா நிஷானி அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த புத்தகத்தை வந்து எங்கேயுமே என்ன பண்ணலையா, அது விட்டு விடாமல் அவங்க அதெல்லாமே எதுவுமே வந்து விட்டு போக மாட்டாங்களாம். அது உடனே எல்லாமே கரெக்டாக எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அந்தந்த பொருள் வந்து எதுவும் விட மாட்டாங்க. நகி சாய்த்து கதிசீல் சமாஜிகா யக் மூல்யத்தா. இங்கே வந்து அவர் சமுதாயத்தின் மதிப்பு வந்து அந்த மாதிரி இருக்குது அங்கே ஐரோப்பாவில். சமாஜிக்கு கதிசீல்தா கா परिणाम आइडेंटी गाइसिस हैं. அது இது வந்து அவங்களுடைய தொழிலுடைய வந்து இது வந்து ரகசியம் அப்படின்றார். इस पर आश्चर्य करते हुए अजय जी लंदन प्रवास पूरा करके பாரத் லவுடே. அவர் தொழில் வந்து லண்டனில் தங்கியிருந்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து திரும்பி வராரு. அஜய்ஜி லண்டன் பிரவாஸ் அங்கே தங்கியிருந்துட்டு பூரா கற்கே பாரத் லவுட்டு அப்படின்னா நம்ம தாய்நாட்டுக்கு அவர் சென்ற வேலையை முடிச்சுட்டு திரும்பி வருகிறார். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.